ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார். அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேர் உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர், படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற வேலைகள் புதுசாக வந்திருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும், அப்போ தான் பல படங்கள் உருவாகும். ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா. நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல. நான் இப்போ தான் கேட்டேன், அம்மா உங்கள் லேங்குவேஜ் கொஞ்சம் பயந்து தான் கேட்டேன். பிறந்த இடம் எதுன்னு சென்னைன்னுச்சு. அப்பா எங்கே வேலை பார்த்தார்? ஹைகோர்ட்லன்னாரு. கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன். தமிழ் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும். தமிழில் பஞ்சம் ஹீரோவோ, ஹீரோயினியோ, டைரக்டரோ, டெக்னீஷியன்ஸோ, தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு, தமிழ், மலையாளம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது. அற்புதமான நடிகை. நான் நம்மளோட ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம், முதல் படம். அந்த படத்தில் அந்த நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா 1001 கார்த்திக் ஹீரோ. ஆமாம் இந்த ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயினி மகிழ்ச்சி. நிறைய படம் பண்ணணும். நீங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும். பணத்தை செகண்டரியாக வச்சுங்க, சம்பாதிச்சிக்கலாம், எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம். ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்தால், ஆனால் ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது, அற்புதமாக நடைபெற்றது. 1-2 குறை. முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது. ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம். அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று, டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு. கடைசியிலே ஒரு 4 நாள் சிலருக்கு கொடுக்க முடியல. அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல. அதுதான் காரணம். தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான். தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. இந்த ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி, அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி. அவர் கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு. அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம். மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு முதல் தந்தவர் அவர். 100 ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும், திரையுலகம், சின்னத்திரை, பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர். கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர். அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம். அன்னைக்கு மழை வேற, பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணா. யாருக்கிட்டே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறா. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது. இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னன்னா, பூந்தமல்லியில்
ஒரு 140 ஏக்கர் 450 கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்லியில் உருவாக்கி தர்றேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு. எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம், பூந்தமல்லினா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சினிமாக்காரர். இதையெல்லாம் பெருமையாக நினச்சா யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு. தமிழக முதல்வரை திறமையே கிடையாது, திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிட்டோம் இல்லை இன்னொருக்கிட்ட. நீ யார் அதை சொல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பற்றி பேச என்பதை ஒரு நன்றி கடனா. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி, அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும், இதை முதலீடு பண்ணி விநியோகம் பண்ணுற ஆண்டனி தப்பிக்கணும், இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க. அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணது ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள் எல்லாம் அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நானும் எல்லாத்துக்கும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம். அவர் இருக்கார் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லா வேலையும் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள குறிப்பாக பாராட்டணும். அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகி எல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியான்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஸ் அவர் இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா நல்ல ஒரு கலைஞன் டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபா அவர்களுக்கு இன்னும் இந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் இயக்குனர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அந்த ராசி தொடரட்டும். அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் எல்லாம் முக்கியமானவங்கெல்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும். அவருக்கு இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாஞ்சில் அவர்கள் அவர் பேசுனது 2 விஷயம். ஒன்று அந்த சலீம் கோஸை பற்றி சொன்னார். நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா. அவர் ஷார்ட் முடிஞ்சோடனே உடனே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன். ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை, சொல்லும்போது நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்புறம் படத்தில் உண்மையிலேயே அவர் சொன்னது ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்கறையோடு இதில் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது புரிஞ்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸு அவங்க ஆண்டனி தாஸ் இவங்க அந்த டீம்கிட்ட பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோடு நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக எல்லா படத்துலையும் ஈடுபாடோட எல்லாருமே நடிக்கிறவங்க தான். இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க. அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு. அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
இது அனுபவம் அப்படின்னு சொன்னார். பொதுவாக படம் கையிலெல்லாம் பார்த்தா தான் படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இதில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னு. அதை விட அவர் டைரக்டர் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறாரு, ஒரு வித்தியாசமாக இருக்க, அதனால் அவசியம் படம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. வந்துரிமை யார்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது. இந்த படங்கள், இந்த மாதிரி படங்கள், காமார படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயில் நடித்து ரிவால்வர், ரீட்டா, காஞ்சனா, கன்ஃபைட் காஞ்சனா, அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன். எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் காந்தாராவ படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்க விஜய் ஜெயலலிதா நடித்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க. ஸோ விஜய் ஜெயலலிதா வந்து பூரா கவ்பாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும். விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியன்டாக செஞ்சாங்க. ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கவ்பாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர்ற படங்கள் பூரா அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது, அந்த மாதிரி கண்ணுகன்னெல்லாம் வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான். அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது அந்த படங்கள்லாம் பார்த்தது. அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சுட்டு இந்த படம் பார்க்கணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியன்டான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் இருக்குது. கில் பில்லா ஏதோ ஒரு படம், அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது. இனி ஒரு படம் வில்லியை அவர் பொம்பளை நடிச்சிருப்பா. அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர், அவர் பேர் நம்ம மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து அது ஒரு படத்தில் ஹீரோ. அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மாடல் நடக்கும். அந்த மாடல் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும், மாடல் சார்ஜ். ஸோ அவர் அதில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பார். அப்புறம் இங்கே வாங்க அங்கே வாங்க, உங்களுக்கு எதுக்காக என்னங்கிறத விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார். போய் நிற்கிற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடியும் மாடல் நடக்கும், மறுபடியும் மாட்டிக்குவார். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை மாடல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடியை கொண்டு வருவாங்க. என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது. அப்போ லேடினே தெரியாது. சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ், ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணு இந்த அளவுக்கு, ஸோ இங்கிலீஷில் சில பேர்த்து நம்பி லேடிஸை வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு, ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேறு ரொம்ப இதாகிடுவான். அதோட மீறி ஃபைட் பண்ணிட்டுருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தள்ள வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து ஒரு ராடு நீட்டிகிட்டு இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு இருப்பான். ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து. இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெல்ல பக்கத்தில் வந்து பார்ப்பான். அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு 15-20 மாடிக்கு மேலே இருக்கும். இவ்வளோ டெப்த்தில் நம்ம உழுக போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து மெல்ல வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான் என்னென்னா, இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா, அதுவும் உயிர் தானே, அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங்கே எதுவுமே கிடையாதா? இத்தனை பேர்த்து கொண்டுட்டு இப்போ உன் உயிருங்கும் போது மட்டும்
ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்குறியா அப்படிமா. அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமேல் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அதனால தான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கத்துவாள். உடனே எஸ் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான். ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எதோ கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சான் பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். அவள் வந்து கோ டு ஹெல்னு சொன்னோன்னே லேடிஸ் ஃபஸ்ட்னு அந்த காலில் கையை அப்படி தட்டி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியன்ட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது. இப்போ இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டி அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார். நான் வரும்போது மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். என்ன ஒரு பாட்டு பார்த்தார் பொழுது, நான் வேறு ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தார் பொழுது, அதை பற்றி சார் அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன், இவ்வளோ நல்லா நான் பார்க்கல அந்த அனிமல்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன், நான் ட்ரெய்லர் பார்த்தேன், மொத்தம் எல்லாம் பார்த்தேன், அது இங்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங். அந்த அளவுக்கு இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லா இருக்கும். அதனால் ஆக்ஷன் அது பெரியவர்களுக்கு படமாக பிடிக்கும். ஆன்டி லேடி ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எப்படி இருந்தாலும் கான்ட்ரவர்சி வரும்னு தெரியும், வேறு வழி இல்லை. என்னென்ன இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாதமாக அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓட்டதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக, இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க. சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது அந்த ஓடிச்சு. செம்மீன் அந்த காலத்தில் எடுத்த படங்கள் ஓடிச்சு. இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறத வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்க. அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ரைட்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப கீழே இறங்கி அதை விமர்சனம் பண்ணதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் நல்ல ரைட்டர், பெரிய ரைட்டர், பேர் வாங்கினவர். அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தா பரவாயில்ல, வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார். அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்தை டைரக்டர் அதை பற்றி விமர்சனம் விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழனுடைய நாகரிகமாக இல்லை, நம்ம பண்பாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கணும் ஒழிய யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல. ஸோ ஒரு ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல, நீ தமிழ் இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை. படத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம். நான் அந்த நேரத்தில் சொல்ல அப்புறம் வெளியூர் அங்கேயும் சுற்றினது. அவர் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம், கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி எல்லாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது, இப்போ அண்டையல் நாட்டில் எடுக்கும்போது, பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன், அது பாராட்டினாங்க. அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், ஓமலால் கண்டு யான் பொங்கினாயில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு. மௌன கீதங்களில் வந்து ஒரு லாட்ஜில் போய் நான் தங்க போகும்போது, இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல, நான் கர்நாடகாவில் வந்துச்சு, எப்படி எங்கள் ஊரை சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவதெல்லாம் பிரச்சனைலாம் வர்றது உண்டு. இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து
அந்த பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறுது. ஏன்னா நிறைய பேருக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்கான், ஆர்டிஸ்ட் இருக்கான், எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதை எல்லாத்துக்கு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்னால் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போல ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ உதயகுமார் மற்றவங்க தான் பேசுகிற மாதிரி சலீம் கோஷ்னா அவர் யார் என்ன வந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரக்டராக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க இங்கே. ஸோ நம்ம ஆளுகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் விஜய் முதற்கொண்டு எல்லா பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியனுங்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணேன். நாளையிலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி கூறணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் இருந்தது, அதாவது என்னை பற்றி இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு. அதனால் எழுத்தாளர் சங்க தலைவர்னு சொன்னோம்னா அதுக்கு 4 பேர் என் ஊர்லேயே சண்டைக்கு வந்துடுவான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எப்படி எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால். அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல. பாக்யராஜா பர்சனலாக சொன்னேன், எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தையெல்லாம் நான் சேர்த்துனேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். அதில் தமிழில் பேசணுன்னு வந்து இப்போ தரக்குறைவாக பேசிட்டாங்க, தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்க, அப்படி சில பேர்த்துக்கு கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை. அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு இடங்கள் இருந்தது. அது வந்து பர்சனலாக பேசுனதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில், ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லோரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க, எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது. அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டு இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது. அதைத்தான் பதிவு பண்ண விரும்பினேன். மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர், டைரக்டர், இன்னும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், சுந்தர்பாபு முதல் கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும், இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காடுனாவே இது கஷ்டமான விஷயம், உள்ள நுழைஞ்சு வெளியே வருது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நான் காட்டில் எல்லாம் கூட கொஞ்சம் படம் எடுத்திருக்கேன். இந்த உறுதிமொழி படம் எடுக்கும்போது ஒருத்தர் ஒரு யானையை பார்க்க போகிறேன்ட்டு போனவர் ஆளே காணோம் நைட்டெல்லாம். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சா அடுத்த நாள் காலையில் வெறும் ஜட்டி பனியனோடு வந்தான். வந்துட்டு நம்ம உயிரை கையில் பிடிச்சிருக்கவனும் போனவன் போயிட்டானேன்னு நான் வந்து சொன்னான் ஒரு விஷயத்த. யானைகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது நான் புக்கிலெல்லாம் படிச்சிருக்கேனே, அது ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு பார்த்தேன். அவர் என்னோடய அசிஸ்டண்ட் ஆகிடுச்சு. நான் உடனே பெட்டி படிக்கலாம் தூக்கி கிளம்புடா, உன்னை ஒரு நைட்டு விட்டுட்டு நான் பட்ட பாடு அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அது காடுன்றது பல விஷயங்கள் அடங்கின ஒரு விஷயம். அது உண்மையிலுமே காடுங்கிறது ஒரு தனி சொர்க்கம். அந்த காடை வந்து நேசிக்கிறவங்களுக்கு காடு பிடிக்கும். ஸோ அதை டைட்டிலாக வச்சு படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் நாஞ்சில் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் வந்து உண்மையிலுமே நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவருடைய மைனா படத்துக்கு நான் விருது குழுவில் இருந்தப்போ பல்வேறு விருதுகள் அந்த படத்துக்கு வழங்கியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அவாய்டு பண்ணவே முடியல. அவ்வளவு அற்புதமான படைப்புக்கு சொந்தக்காரர் வந்து திரு ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையானது வாழ்த்துக்கள். அடுத்து இந்த இசை வெளியீட்டின் ஹீரோ சுந்தர் சி பாபு அவர்களுடைய படத்திற்கும் நான் விருது கமிட்டியில் இருந்தப்போ ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எல்லாமே அவார்டு வாங்கினவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இதில் அவார்டுக்கெல்லாம் மீறின ஒரு விஷயம், பரபரப்பான ஒரு பெயர் வந்து ஆண்ட்ரியா. நான் அவங்களை இப்போ தான் ஃபஸ்ட்டு அதுவும் பக்கத்துலேயே உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சதுக்கு
ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரியும். அவர் இடத்த விட்டு கொடுத்து என்னை உட்கார வச்சார். நான் பத்திரிகையிலையும் இந்த மாதிரி யூடியூப்பில் அவங்கள பார்த்துருக்கேன். மிக பரபரப்பான ஒரு கேரக்டராக இருக்கேன். எல்லா விஷயங்கள்லேயும் அவங்க பேர் அடிபடும். மிகச்சிறந்த பாடகி. அவங்களோட இந்த மேடையை பகிர்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் நான் பக்கத்தில் உட்கார்ந்தது ஆண்ட்ரியா கூட. அது ஒரு மிக பெருமையான விஷயம். ஆண்ட்ரியா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்டு. அதாவது மிகச்சிறப்பு இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். நிறைய ஹீரோயினுங்க காசு வாங்குறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, அப்புறம் வர்றதே இல்லை. அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னாடி இந்த தயாரிப்பாளர் போனாலே மீட்டர் ஜாஸ்தி போட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். வெறும் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ குரல் கொடுத்து எந்த பிரச்சனையும் எதுவுமே நடந்துறதில்லை. இப்போ நடிகர் சங்கமும் ஒத்துழைச்சாக மட்டும்தான் 3 சங்கங்கள், உண்மையுமே சொல்கிறேன், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும் நடிகர் சங்கமாகட்டும். இப்போ தயாரிப்பாளருக்கு பேரை மாற்றி என்ன தயாரிப்பாளர் சங்க தலைவர்னு சொன்னாங்களே, அந்த நிலைமையில் இருக்குது. இப்போது முரளி சார் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க, அவர் எல்லாம் மறந்துட்டாங்கன்றது தெரியுது இல்லை, புரியுதா? ஆமாம், அது இல்லை, அது பேச்சே கிடையாது. அதாவது இன்றைக்கி என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு படத்தினோட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரே சங்கம் இயக்குனர் சங்கம் தான். டைரக்டர் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த படம் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஏன் சரியில்லைன்றப்போ ப்ரொடியூசர் சரியில்லை, அதனால் நான் சரியில்லைம்பாங்க. அது ஏன் ப்ரொடியூசர் சரியில்லை, டைமில் காசு கொடுக்குற சார். அது வேற. ப்ரொடியூசரும் பிளான் பண்ணணும், ப்ரொடியூசரும் டைரக்டரும் உட்கார்ந்து பிளான் பண்ணணும். எனக்கு தெரிய நான் கிழக்கு வாசல்னு ஒரு படம், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிழக்கு வாசல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். ரேவதி, கார்த்திக், குஷ்பு இதெல்லாம் வச்சு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நாட்கள் ஒரு 60 நாட்கள் அவர் கொடுத்தார். நான் 60 நாட்கள் பத்துமா, நம்ம அழகாக எடுக்கணுமே அப்படி இப்படியெல்லாம். ஆனால் சிலதெல்லாம் காட்சிகளை எடுத்துகிட்டு ராத்திரி ஈவினிங் ஆனால் 6 மணிக்கு மேலே 3 மணி நேரம் ஷூட்டிங் பாட்டு. அந்த பாட்டுக்கு மாஸ்டர் தேவையில்லைன்ட்டு நம்மளே போயிட்டு ஒரு 3 மணி நேரம், டெய்லி 3 மணி நேரம் ஒரு பாட்டோட கால் ஷீட்டு போடாமையே ஒரு பாட்டை எடுத்துட்டோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பும் அதை என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ப்ரொடியூசர் ஜி தியாகராஜன் அவர்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர்கிட்ட சில நல்ல விஷயத்தை தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படம், நம்ம காசு போடுறோம், நம்ம டைரக்டர் எல்லாம் உட்காந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளானிக்கு என்ன நடக்கும் போது, எத்தனை சீன் எடுக்க போகிறீங்க, எத்தனை காட்சிகள், எத்தனை ஷாட் எடுக்க போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிய பாலாஜி சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிகப்பெரிய ப்ரொடியூசர், சுஜாதா சினியார்ஸ். அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தப்போ நாங்கள் அவர் ஆஃபீஸுக்கு போகிறோம், ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது. சும்மா போய் பார்க்கும்போது அவர் டேபிளில் ஏதோ பேப்பரை வச்சுட்டு, வாங்க தம்பிக்கெலாம் என்னென்ன, சும்மா தான் சார் உங்களை பார்த்துட்டு போவோம் தான், இந்த ரெக்கார்டிங் தேட்டரில் நாங்கள் எங்கள் படங்களுக்கெல்லாம் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ண வாய்ப்பு கொடுங்க, எடுத்து பண்ணுங்கப்பா அப்படின்னார். அப்புறம் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்தார். பேசிகிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங் இன்றைக்கி 3 மணி, மத்தியானம் 3 மணி. இப்போ 3வது சீனில் 7வது ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார் டைரக்டர்ன்றார். தயாரிப்பாளருக்கு என்ன அந்த டைரக்டர் அங்கே செய்கிறாருன்றது சரியாக சொல்ல தெரியுதுன்னா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், எவ்வளவு சிறப்பான ஒரு தொழிலாக இந்த திரைத்தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்துப்பார்கள். இப்போ பெரும்பாலும் பட்ஜெட்டுகள் ஜாஸ்தி ஆகிறது காரணம் சரியான திட்டமிடல் இல்லாததான். இஃப் யூ ஹவ் நாட் பிளான்டு ப்ராப்பர்லி யூ கேனாட் அச்சீவ் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ முழுக்க நாங்கள்லாம் இப்போ படம் எடுக்கும்போது நம்ம இப்போவும் சொல்கிறோம், தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு பெரிய சாபக்கேடுன்னா 90 டைரக்டரு இன்றைக்கி ரிட்டையர்டு டைரக்டர்ன்றாங்க. இன்றைக்கி ஹாலிவுட்டில் ஒருத்தன் நடக்க முடியாத சூழ்நிலையில் ஆன்லைனில் டைரக்ட் பண்ணுறான். டைரக்ட் பண்ணுற இடம் அமெரிக்கா, ஷூட்டிங் நடக்கிறது இட்டாலி. யோசனை பண்ணி பாருங்க. கிரியேட்டருக்கு வயசுன்றதே கிடையாது. நான் மேலே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன்,
பாக்கியராஜ் சாரை கூப்பிட்டு இப்போ படம் பண்ண சொல்லுங்கள், அவரை விட சிறந்த திரைக்கதை அமைத்து ஒரு வெற்றி படத்தை யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய திரைக்கதையை நான் வந்து பாடமாக எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் அந்த 7 நாட்கள். ஸோ அதான் தட் இஸ் த ப்ரௌட் ஆஃப் சி. நம்மக்கிட்ட இல்லாத ஒரு முக்கியத்துவம், நம்மக்கிட்ட இல்லாத ஒரு வெற்றி பாதை, நம்மக்கிட்ட இல்லாத சரித்திரம் எதுவுமே கிடையாது. முதல்ல இந்தியாவிலேயே பேன் இண்டியா படம் எடுத்தது நம்ம எஸ்.எஸ். வாசன் அவர்கள். சந்திரலேகா படம் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. அது இப்போ தான் ஏதோ பேன் இண்டியான்னு புதுசாக பேர் போட்டுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு சாரோட டைலாக். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓல்டு ஐ மீன் போல்ட்லி டெல்லிங் வி ஆர் நாட் ஓல்டு. கை தட்டுங்கப்பா, உங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன். ஏன்னு ஆக ஆண்ட்ரியா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துகள். ஒரு வித்தியாசமான திரைக்களத்தில் ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்க வர முடியலை. நான் நேற்று எலெக்ஷன் நேற்று ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன், டயர்டாயிடுச்சு. நேற்று பதவியேற்ற உடனே போய் படுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சுடுதண்ணியெல்லாம் சாப்பிட்டு இந்த விழாவில் கொஞ்சமாவது பேசணுமேன்றதுக்காக வந்தேன். நமது ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம் எத்தனையோ விஷயங்கள். ஒரு சிறந்த திரைப்படமாக இருந்தாலே வெற்றின்னு சொன்ன காலமெல்லாம் போய் ஏற்கனவே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு படத்தை எவ்வளவு தூரத்துக்கு வெளியே அந்த பேரையும் அந்த படத்தில் என்ன இருக்குன்றதையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதை கொண்டு போய் சேர்க்க சர்வ வல்லமை படைத்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த திரைப்படத்தை நன்றாக கொண்டு போய் சேருங்கள். மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கூறி ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். ஏதோ மெசேஜ்னு சொல்கிறாங்க. மெசேஜ் ஒரு சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது. அது ஒரு காட்சி ஊடகம். அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க. அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் மெசேஜ் சொல்லக்கூடாது. சினிமாவோட வேலை அது இல்லை. நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பாட்டு தர்சோஸ்கி என்ன மெசேஜ் சொன்னார்? அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க. ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சலிங் ஹவுஸ் சார், அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும். சலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம். நீ என்ன, நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம், எனக்கு சினிமாவே வேணாம், நான் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா. சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா. அங்கே நீ சொல்லணும், நான் எதாவது பண்ணணும். வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க. கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப ஃபோன் பண்ணுவேன். இல்லை சார் நீங்கள் பண்ணணும். கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி அவங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேண்ணா. ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை புரிய வச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார். நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமும் கதை கேட்கல. சார் கதைலாம் வேணாம், நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குன்னாரு. சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார். நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன், சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு. என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல. எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு. நான் சொல்கிறதா சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம், நீ சொல்கிற நான் பேசுகிறேன்னா பார்ப்போம். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன். சரி ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டேன், ரொம்ப திமிரு அவனுக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு. டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாது கதை சொல்லிட்டு இருந்தார். சார் என்ன படம் பிடிக்கலையா என்ன? இல்லை நீ கதையும் சொல்லாத, பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு, நான் வந்துடுறேன்னு. ஓகே, அதுதான் எனக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை மாதிரி. அவருக்கு
ரொம்ப கோவிச்சுப்பார். அவங்க பயமுறுத்துனாங்க. இங்கே அவர் உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் தான் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயப்படுச்சு. என்ன அவரா, ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு படம் முடியாது. நான் இல்லை சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. சரி தினமும் முத்தம் கொடுப்பேன். ஷார்ட் முடிஞ்சாலும் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு என்ன அது குழந்தை மாதிரி அவர். சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மையில் மறைச்சிட்டேன். அதுக்கு இன்றைக்கி கடைசியாக திட்டாரு. அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட், மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவங்க ஆண்ட்ரியா அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே. சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னே, அது ஏன்டா முதல்ல சொல்லுன்னாரு. இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷன் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு. ஆனால் மடை அது முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல. சார் நீங்கள் இல்லை அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தேட்டர்ஸில் தான் இங்கே இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ். அவங்க மனைவி ஒரு அன்னை தர சப்பலாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே காலைல வந்துடுவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மோரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜாம்நாத் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப குழந்தை அவர். எப்படி அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹவுஸ் சார் குழந்தையோ, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபரன் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி. இசை சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பர், என்னதான் நம்ம கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் அவனுக்கு உறுதுணையாக சில நண்பர்கள் அமைவாங்க. நீ நல்லா தான் பண்ணுற, சரியாக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் என் நண்பன் சுரேஷ் பாபு, எல்லா இடத்துலையும் என்ன கைவிடாத ஒரு நண்பன். அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்ரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும். அப்படி ஒரு நண்பன் இருக்கான், சிவானி செந்தில், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். எனக்கே டவுட் வரும், இதே இதான் டயலாக் ஜால்ரா அடிக்கிறியா, உண்மையிலே நல்லா இருக்கா படம் அப்படிலாம் கேட்பேன். நல்லா தான் இருக்கு, அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், அவங்க இல்லைன்னா அது இல்லை, அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும். ஜெனித், அது பென்னி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் ஐயனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சுப்பா, அதை சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ், எல்லோருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழலில் நின்னீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சில பேர்கள் மறந்துருக்கலாம், எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது, சும்மா வளர்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் கூறவைகள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் அது இப்போ ரிவீல் பண்ணுமான்னு தெரில, நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்னொரு ஜேனர் இருக்குது, அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது. கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்வி, கலைஞன் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டான், நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல. அது வியாபாரியோட பயம், அது ஏன் பயம் இல்லை. அந்த பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக நம்மளை காசு போட்டிருக்காங்க, அந்த காசை திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது. அதுக்காக வளைஞ்சு ரொம்ப கலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா? அது பூக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் தான் கலைஞன். இந்த படம் இதை என்ன சொல்ல மறந்துட்டேன். நன்றி. அது இல்லை, சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன், படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்ட்னு இல்லைங்க, இது ஒரு அனுபவம். நீங்கள் பாருங்களேன், கான்செப்ட்னுலாம் சொல்லக்கூடாது, சினிமாவை அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம். நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க, இறங்குறீங்க, அதில் அதை எப்படி விவரிப்பீங்க? அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும். சினிமா கதை கிடையாது. சினிமா கதைன்னா நீங்கள் கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல, நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும்? சினிமாங்கிறது அனுபவம்.
புரிஞ்சுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட 4 வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரையினாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அது சிம்பிளாக 4 வரியில் சின்ன கதை தான். நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை அண்ணா கரைனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும். படித்தா தான் தெரியும். அதே போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற. என்னுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படலாம், உடன்படாமல் போகலாம். அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்ல, என்னுடைய படைப்பை உங்கள் முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது. ஏன் எங்கள் உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது. சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும். பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குனா பிடிக்காது. அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சதுக்குல்ல, அது ஒரு கிறுக்கலை எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது. அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை தேர்ந்தெடுங்க, நிராகரிங்க. ஆனால் தப்போ சரியோ, அதாவது மாஸ் ஃபிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது. இந்த சினிமா பொறுத்தளவில் என்னன்னா மிரர். இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியே பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்கள் முகம் அதை தெரியும், அவ்வளோதான். அந்த மிரரில் நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது. ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும். அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அது நான் அந்த ரசவாதம் நிகழன்னு நம்புகிறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? பொண்ணு ஒரு ஹைக்கு, சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வழி மூலியமாக தான் பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்குங்க. அதே போல் அங்கே ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அந்த பயம் இருக்குது. ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன், நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன். புரிஞ்சுங்களா? அப்புறம் உங்கள் கையில் இருக்குது. படம் எடுத்து ஒரு 2 வருடம் ஆகிவிட்டது. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னாச்சு சார் இன்னும் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா, என்னாச்சு எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். 3:30க்கு ஃப்ளைட் இருக்குது, டிக்கெட் எடுத்தாச்சு, 2:30க்கு உள்ளே ரீச் ஆகிடுச்சு. 3:30க்கு வரல, ஃப்ளைட் வரல, 4 ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆகும், ஃப்ளைட்டு வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போயாச்சு, திருப்பி வர முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். 4:30, 5:30 ஆயிடுச்சு. சொன்ன டயத்துக்கு வரல, 6 o'clock தான் வந்தது. டயத்துக்கு வந்தது. நானும் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து விட்டேன். அதேமாதிரி இந்த காப்படமும் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி மேலே ஒருத்தன் டிசைட் பண்ணுறான். முயற்சி ஃபுல்லாக நம்ம டைரக்டர், நம்ம நண்பர் ஜான் மேக்ஸ் சார், மேடம் எல்லோரும் சிறப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்லாம் பண்ணும்போது இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தை லான்ச் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் சிறப்பான படம். யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டீப்பாக கார்டை காட்டியிருக்க முடியாது. மும்பையில் போட்டு காட்டினோம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய டீம் தான் பார்த்தாங்க. ஒரே ஒருத்தர் தான் போட்டு காட்டினோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்லி. நாஞ்சில் அதில் ரொம்ப வாழ்ந்துருக்காரு. நான் கூட ஆரம்பத்தில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பட்டு நாஞ்சிலுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மேடம் ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜான் மேக்ஸ் சார் எவ்வளோ வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல படமாக அமைஞ்சு போகுது. மைனா கொடுத்தாரு, சாட்டை கொடுத்தாரு. இந்த படம்லாம் இவ்வளவு கலெக்ஷன் ஆகுமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சிறப்பான கொடுத்தவர். அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த படமும் எடுத்திருக்காரு. இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் சம்பவம்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கு வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. கான்னு வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு அக்ஷரம், மாறாத ஒரு எழுத்து, ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி, ஏபிசிடியில் மாதிரி
ஸோ காலேருந்து வந்தது தான் கடல், காதல், காடு எல்லாமே உங்களுக்கு அது another word, another letter சேரும்போது இட் becomes a word. ஸோ இந்த பாட்டில் பாலா சார் கூட ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். ஆதியும் காடு தான், அந்தமும் காடு தான், நம்மளை வாழ வைக்கும் சாமி நீதான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பார். ரொம்ப நல்ல எழுத்தது. அதே டியூனுக்கு தான் இன்னொன்று எழுதிருப்பார் அவர். பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவன் வீடாச்சு, 4 மரம் உருவாச்சுடா அப்படின்னு சொன்ன 4 மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அது இருக்கிறதுனால தான் இது மாறாத ஒரு விஷயம். இதை யார் தடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கணும்னு நினச்சாலும் அது மாறாது. அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான தாட் இந்த படத்தில் ஒரு ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லேயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த கதையோட அம்சம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் ஆல் த டெய்டிஸ் நம்ம கும்பிடுறதுக்கு முன்னாடி we used to pray to forest god, thunder god, lightning god. எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருந்திருக்குது. நம்ம இந்துவில் மட்டும் இல்லாமல், இந்தியனில் மட்டும் இல்லாமல், சைனீஸ், இஜிப்சியன் கல்ச்சர்ஸில் எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே we used to pray to those as gods. ஸோ அதனால இந்த கேரக்டர் கூட வந்து ஹீரோயின் இல்லாமல் ஆண்ட்ரியா மேடமோட டெபிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வனதுர்கே தான் நம்ம எல்லாருமே கும்பிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் டெபிக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக சூப்பர்ஃபிஷியலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா க்ரைம் மாதிரி இருக்கும். உள்ள காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் அண்ட் கில்லிங், மர்டர்லாம் இருக்கிற மாதிரி. பட் யுனைடெட் நேஷன்ஸோட இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் ஹென்ரி அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஷீஸ் ஃபார் த சொசைட்டி ஷீ இஸ் டெல்லிங் குட் மெசேஜ். ஸோ இவ்வளோ 2 டிஃப்ரெண்ட் அனலைசேஷன்ஸ் உள்ளே வச்சு இந்த படத்தை கொடுத்து என்ன மியூசிக் பண்ண சொல்லி அவர் கூப்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சப்ஜெக்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே காட் தட் ஜான் மேக்ஸ் சார் அண்ட் ஆண்டனி தாஸ், ஆண்ட்ரியா அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து வில் அட்டைன் தேர் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் சார். 30 வருடங்களாக வந்து இந்த துறையில் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன திரை, பெரிய திரை, இப்படியே மாறி ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கும், டைரக்டர் நாஞ்சில் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் சின்ன திரை தான் அப்படின்னு முத்திரையை வைக்காமல் எங்களுக்கும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும், நாங்களும் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும், பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது சார் தான். ஸோ இன்றைக்கி ஆண்டனி தாஸ் சார் கூட இதை எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ நல்லபடியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் அதுக்கு வந்து வலிமை அதிகம். ஒரு படத்தோட வெற்றி வந்து உங்களுடைய எழுத்துக்களில் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படி நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன ரீல் போட்டால் கூட அதோட வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து இன்றைக்கி நாங்கள் சின்ன திரையில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ மில்லியன் கணக்கில் வந்து அதுக்கு வந்து போகுது. அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ உங்ககிட்ட தான் இன்றைக்கி நீங்கள் தான் வந்து கடவுள் மாதிரி. ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் வந்து இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படம் தான். ஏன்னா காட்டுக்கும் ஜான் மேக்ஸ் சாருக்கும் நிறைய தொடர்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எடுக்கிற அந்த காடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. மைனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக காடு இப்போ ஆண்ட்ரியா மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதில். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஒரு வித்தியாசமான படைப்பில் பார்க்கலாம். சாரோட பாக்யராஜ் சாரோட டைரக்ஷன்லேயே நான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் கதைன்ற சீரியலில். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ இந்த படைப்பு எனக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும்
அத்தனை சக கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு, பர்டிகுலராக சின்ன திரையிலேருந்து நாங்கள் பெரிய திரையிலும் எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு கதாபாத்திரம் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஜான் மேக்ஸ் சாருக்கு வந்து என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நாஞ்சில் சார், கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும். சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப சைலண்டான கேரக்டர், பட் படைப்புகள் வந்து மிகப்பெரியது. அவ்வளோ நல்ல படைப்புகள். எங்களுக்கு வந்து எப்படி படம் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அவருடைய படைப்புகள் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த படம் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய டைரக்டராக வளம் வருவார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரெக்ஷன் அது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைய. தேங்க்யூ வெரி மச்.